அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 12ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலம் வந்த சூழலில் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்திற்குள் மறைவது சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் ஒரு வகையில் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கும் போது மற்ற கிரகநிலைகளை வலுவிழக்க செய்வதோடு வலுவிழந்த நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளையும் உறுதியாகவே விலக்கி நல்ல பல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சந்திரன் ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் வலம் வரப் போகிறாருங்க. நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அற்புதமாக வைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் என்பதை திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி முற்பகுதியில் சப்தமத்தில் சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். சனி ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் கண்டச்சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான சிரமங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை உறுதியாகவே விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் 14இல் உச்சம் பெறுகிறார். சூரியன் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படும். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் இருந்து மிக சிறப்பான மாறுதலை ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் மறைந்து இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சுக்கிரன் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் வக்ரகதியில் வலம் வருகிறார். நீச்சம் பெற்ற சூழலில் ஆகவும் சப்தமத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிலான சிரமங்கள் விலகும். அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைவதால் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக சிம்மராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் சங்கடங்கள் மறைந்து உறுதியாகவே நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் திட்டமிடுவதை காட்டிலும் உங்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளும் புதிய அளவிலான வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்ற சூழலில் வலம் வருவதால் மிகவும் சிறப்பாக அஷ்டமத்தில் இருந்து சப்தமத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையுங்க. அது மட்டுமல்லாது கவலைகள் நீங்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. இடம், நிலம், வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி, பழைய நகையை கொடுத்துவிட்டு புதிய நகை வாங்குதல் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. பயணங்கள் அதிகரிப்பதோடு பல வகையில இருந்து வந்த சிரமங்கள் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சுபகாரியங்களும் நிகழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய சுபகாரியங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிரடியான சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதனும் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரும் வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும்.
மேலும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதால் சிக்கல் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட மிக சிறப்பாக சிக்கல் இல்லாமல் கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து வலம் வருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடை தாமதமின்றி கிடைக்குங்க. மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது ஏற்படுத்துகிறாருங்க. வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. சனியும் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகளில் கடுமையாக உழைத்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. கண்டச்சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நிரந்தர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை மேற்கொள்ளாமல் திட்டமிட்டு அளவாக மேற்கொள்வதால் கணிசமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும். பல சிக்கல்களை எளிதில் கையாண்டு மிக சிறப்பான வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு. அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல பணிகளில் எளிதில் வெற்றி வாய்ப்பும் திருப்திகரமான நிதி சார்ந்த சூழலும் நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்குங்க. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நல்ல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் கர்மத்தில் வலம் வருகிறார். பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நினைத்தபடியே சுபகாரியங்களை மிக சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இழுபறியாக இருந்த பல பிரச்சனை சாதகமாக முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறையில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி விரைவதால் படிப்படியான சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.